இன்றைக்கி நம்ம ஈஸியாக குக்கரில் செய்கிற சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் கீ ஊற்றிக்கணும். ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். இது மாதிரி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெங்காயத்தோடு ஒட்டுற அளவுக்கு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். இது மாதிரி தக்காளி வெந்துட்டு இருக்கப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி தேவையான அளவு. நல்லா உப்பு கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வேகட்டும். சிக்கன் அதுக்கப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்ச விழுது போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. பிரியாணி பொடி போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். பிரியாணி பொடி போட்டு நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கர்டு. நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. சிக்கன் போட்டுக்கலாம். தேவையான அளவு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு சிக்கன் போட்டாகிற அளவுக்கு மசாலா நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா. இந்த அரிசியை நாங்கள் வந்து 2 டம்ளர் அரிசி, பாஸ்மதி அரிசி ஆல்ரெடி 2 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கோம். இதை ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணியில். ஒன்று டம்ளர் அரிசி தண்ணி இன்னும் 1/2 டம்ளர் ஊற்றணும். 1 டம்ளர் ஊற்றி வச்சு இப்போ ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் ஆகிற வரைக்கும் நல்லா பிரியாணியை வந்து அப்படியே கலந்தே விட்டு வேக வைக்கணும். இப்போ லைட்டாக கொதி வந்தோன்னே கொத்தமல்லி புதினா மேலே தூவி லைட்டாக நெய் ஊற்றி மேலே குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம்.